என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் ரிலேட்டடாக இருந்துச்சு, ரிலேட்டபிளாக இருந்துச்சு. இப்போ இருக்க டீனேஜ்லாம் எப்படி அதான் காலேஜ் பசங்களாம் எப்படி சுற்றிட்டு இருப்பாங்க, எப்படி அதான் இப்போ அதான் கெத்துன்னு சுற்றிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இருந்துச்சு. லைக் ரிலேட் பண்ணலாம். சரி ஓகே, இப்படிலாம் பண்ணக்கூடாது, வெளியும் ஒரு உலகம் இருக்கு, ரியாலிட்டி வேர்ல்டு ஒன்று இருக்கு அப்படின்லாம் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஆமா ஆமா ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் மோட்டிவேஷனா இருக்கு, அதான் தப்பு பண்ணக்கூடாது, இப்போ அப்படி இப்படி சுத்திக்கலாம், ஆனா ஃபியூச்சரும் யோசிக்கணும். ப்ரெசென்ட் பார்த்து மட்டும் யோசிச்சுட்டு இருந்தா போவாது. அந்த மாதிரி செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரெண்டும் நல்லா தான் போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அதான் என்டர்டெயின்மெண்டா போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் மோட்டிவேஷனா அந்த மாதிரி எல்லாம் போச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. இப்போ எஸ்டிஆர் வேற பண்றாங்க, இன்னும் அதுவும் பயங்கரமா இருக்கும் போல. இந்த படம் பார்த்துட்டு இன்னும் ஹைப் ஏத்துச்சு எஸ்டிஆர் படத்துக்கு. ஸோ பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. படத்துல பிடிச்ச சீன் வந்து அவங்க கொடுத்தா கம்பேக் தான் படத்துல ரொம்ப பிடிச்ச சீனா இருந்துச்சு. அது விஜய் அண்ணெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க, அர்ஷத் அண்ணெல்லாம் சூப்பரா ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. காமெடிலாம் பர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ. படத்துல குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது, சூப்பரா இருக்கு ப்ரோ. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு படம் ஃபுல்லாவே. டைரக்டர் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு இந்த படத்தை? டைரக்டர் சூப்பரா பண்ணி ஓமை கடவுளுக்கு அப்புறம் நல்ல ஒரு அதோட நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. எத்தனை என்ன பார்க்கலாம். காமெடி சாங்ஸ்லாம் வேற லெவலா இருக்கு படத்துல, சூப்பரா கனெக்ட் இருக்கு, எல்லாமே கனெக்ட் இருக்கு. ஹீரோயின்லாம் பக்காவா நடிச்சிருக்காங்க. எந்த போர்ஷன் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது? காலேஜ் போர்ஷன் பிடிச்சிருந்தா இல்ல ஃபேமிலி போர்ஷன்? இல்ல ஃபேமிலி போர்ஷன் தான். அவர் வந்து தப்பு பண்றது தப்பு கிடையாது, ஆனா மத்தவனை இது பண்ணிட்டு நான் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ற மாதிரி கதையை சூப்பரா முடிச்சிருந்தாங்க. அதனால லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பரா இருக்குன்றாங்க. வேற லெவலா படம் ஃபுல்லா வேற லெவலா. லாஸ்ட் 20 மினிட்ஸ் செம்மையா கனெக்ட் ஆகுது, எல்லா லைஃபும் சூப்பரா கனெக்ட் ஆகும். இப்போ பிரதீப் வந்து டைரக்ஷன் பண்ணலாமா இல்ல ஹீரோவே நடிக்கலாமா? இல்ல அவர் எது போனாலும் சூப்பர். டேரக்டரை விட ஹீரோல நல்லா நடிச்சிருக்காரு. ஒன்ன குறையும் இல்ல அவர்கிட்ட, நல்லா சூப்பரா நடிக்குது. ஆக்டிங்லாம் வேற லெவலா இருக்கு பாக்குறது. கிளைமேக்ஸ்லாம் ஒர்த் ஆச்சு, புட்ட கிளாஸ்க்குலாம் ஒர்த் ஆகுது, எல்லாமே ஒர்த்தா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். இன்னொரு கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு படம். ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். அப்பா கனெக்ட்லாம் சூப்பரா இருக்கு, அப்பா பையன் கனெக்ட் செம்மையா இருக்குது. ஏன்னா இது டான் 2 இது மாதிரி இருக்குது. இல்ல அப்படி கிடையாது, அது காலேஜ்னால எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அப்பெல்லாம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு ஒரு படம், செம்ம பிளாஸ்ட் படம். நீங்களும் வந்து பாருங்க, நீங்களும் வந்து பாருங்க, ஃபேமிலியா வந்து சூப்பரா இருக்கு. லாஸ்ட் சீனும் நல்லா இருந்தது, அந்த மேரேஜ் சீனும் நல்லா இருந்தது. லாஸ்ட் பிரின்சிபல் அவங்க பொண்ணு பார்த்தாங்கல்ல, ரிட்டர்ன் லவ் டுடே படம் ஞாபகம் பண்ணி விட்டாங்க. டான் மாதிரிலாம் ஒரு பர்சன் கூட இல்ல. சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ, அதை விட்டாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கு? சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது ப்ரோ. லாஸ்ட் ப்ரோ படமே இது பிடிச்சது ப்ரோ. காலேஜ் ரோல் பிடிச்சதா இல்ல ரெண்டு ரோலும் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபேமிலி ரோலும் நல்லா இருந்தது, காலேஜ் ரோலும் நல்லா இருந்தது. அரியர் வச்சு லாஸ்ட்ல கிளியர் பண்றாரு. நாங்களும் அந்த பிளான் போட்டோம், ஆனா கட்சியில மாட்டல, வேணான்ட்டு விட்டோம். நிறைய மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ஸ், செம்ம வைப்ஸ், சூப்பராக இருக்கு படம். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜாக போச்சு, ஓகே இந்த மாதிரி போனாவே படம் தப்பிச்சிச்சுரா அப்படின்னு நினச்சிட்டு வந்தோன்னா செகண்ட் ஹாஃப் வேற லெவல் மோட்டிவேஷனு. 2K கிட்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பூரா பக்காவாக பிளான் பண்ணி சீன் பை சீனு செதுக்கி, அதாவது ஒரு சில படத்தில் வந்துன்னா ஒரு 5 சீன் நல்லா இருக்கு, ஒரு சில படத்தில் ஒரு 6 சீன் நல்லா இருக்கு, ஒரு படத்தில் 10 சீன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இது படம் ஃபுல்லாகவே 2K கிட்ஸுக்கு என்னென்ன பிரச்சனை, ஒரு லவ், அதாவது அரியர் வச்சா என்ன பிரச்சனை, ஆல் கிளியர் பண்ணால் என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்ற டேஞ்சரஸ் லைனில் கொண்டு போய் அவங்க ஸ்க்ரீன் பிளே அமைச்ச விதம் அஸ்வந்த் மாதிரி வந்து முதல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு போயிருப்பாப்புல. தியேட்ரிக்கல் மூமெண்ட் அளப்பற செம்ம அளப்பற இருக்கு. ஒரு மாசான ஒரு எஸ்டிஆர், ஒரு தனுஷ்க்கு கொடுக்குற ஒரு அருமையான மாஸ் ஓப்பனிங், ஒரு ஃபைட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அளப்பற கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது இளைஞர்கள் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணணுங்கிற அளவுக்கு இந்த படம் முடிஞ்சிருக்கு. அதான் சொல்றேன், அந்த பிடிச்ச சீனே சொல்ல முடியல, ஏன்னா எல்லாமே நல்ல சீன். ஒரு மொக்கையா இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே கிளைமேக்ஸ் முடிஞ்சுடா எந்திரிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அது ப்ரீம் கிளைமேக்ஸ் தான் நம்ம நினைச்சிருந்தது, அது ஒரு கிளைமேக்ஸ்ல பண்ணி அழுக வச்சிருப்பாப்புல. உண்மையிலே கண்ணு கலங்க. அப்பாவுக்கும் பையனுக்குள்ள பாண்டிங்கை சொல்லியிருக்காங்க. அப்படியே மனசுலாம் வலிக்கும் அந்த மாதிரி. ஏன்னா ஃபெயிலியர் பையன், அவருக்கு அப்பா எப்படி சொல்கிறாப்புல தெரியுமா, நீ ஃபெயிலியர்னாலும் என் மைண்ட் சொல்லிட்டு ஒரு சில டைலாக் சொல்லுவாப்புல, அதை ரிவீல் பண்ண முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்காதவன் வர முடியாது, அப்பனை பிடிக்காதவனுக்கு கூட பிடிக்கும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. மாஸ் படங்க, ஒன்றுமே இல்லை. மோட்டிவேஷனுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு நொண்டியான பையன் வந்து ஓடி ஜெயிச்சான், ஒரு ஒன்றுமே தெரியாமல் மக்கா இருந்தவன் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆனா படிச்சுட்டு. ஸோ இதெல்லாம் மோட்டிவேஷனுடைய அந்த பேட்டர்ன்ஸ். அது மாதிரியே டானில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரியர் வச்ச பையன் வந்து டைரக்டர் ஆகி ஜெயிச்சிருவான், அது டானு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரியர் வச்ச பையன் எங்கே வந்து ஜெயிக்கிறான், திரும்ப என்னானா அதுதான், அதில் வந்து ஜெயிச்சதோடு முடிச்சிருவாங்க. அதான் மோட்டிவேஷன் சொல்லிட்டு. ஜெயிச்ச பின்னாடியும் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும் பாருங்க,
அதுதாங்க படம். அது மாற்றி யோசிச்சதை வந்து மாரிமுத்தை வந்து பாராட்டணும். அஸ்வந்த் மாரிமுத்துவை ஊமை கடவுள்லாம் என்னங்க ஓரமாக போடணும் அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காப்ல. ஐயோ சொல்லவே மறந்துட்டேன். அந்த கேரக்டர்லாம் என்ன கேரக்டர், இவ்வளோ நாள் எங்கேயா இருந்தீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. விஜய் சித்து தான் எனக்கு அவ்வளோவா தெரியும், அர்ஷத் கான்ங்கிற கேரக்டரே தெரியாது. ஓகே இந்த பையன் அவரோட சேர்ந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் அவனுடைய ரோல் வந்து குட்டி டிராகன். அதாவது இவங்கெல்லாம் சீனியரு, அவன் ஜூனியரு. காலேஜுக்குள்ள திரும்ப போனால் ஒன்னே மாதிரி ஒருத்தருக்கு அவன் போய் பாருங்கும்போது அங்கே குட்டி டிராகன் அர்ஷத் கான் இருப்பாப்ல. அவர் வந்ததுலேருந்தே செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டு. அவர் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், அவர் பண்ண மொக்க வாங்குறதா இருக்கட்டும், லவ் சொல்ல போய் அடி வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப திருப்தியான படம். சாங்ஸ்லாம் செம்மையா இருக்கு, ஃபைட்ஸ் கூட நல்லா இருக்குது. பெரிய மாஸ் ஹீரோ தனுஷ்க்கு சிம்பு கொடுக்குற ஃபைட்டை தூக்கி இவர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே சொல்றேன், நடிகனா சூப்பரா பண்ணியிருக்காப்புல. நம்மளை சந்தோஷப்படுத்துறது யாரா இருந்தாலும் நம்ம வரவேற்போம். அது பிரதீப்பா இருந்தாலும் சரி, நம்ம செந்தில் சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே நல்ல திருப்திப்படுத்தினா நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஓப்பனிங் வேணா இல்லாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மவுத் ஸ்டாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. படத்தை நல்ல படத்தை கொண்டு போய் சேர்றது நம்ம பொறுப்புன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அது மாதிரி யார் நடிச்சாலும் ஓகே. இதில் வந்து எனக்கு பொறுத்தவரை பிரதீப் வந்து ஆக்டராக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படமே கர்ணன் தப்புனா மாறின ஒரு ஷார்ட் ஃபிலிமை வச்சு அப்படி பண்ணிட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி இனிமேல் நடிக்க தான் போவாப்லன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு. கிளைமேக்ஸ் 20 minutes, லாஸ்ட் 20 minutes சூப்பராக. அதான் ஆஸ் யூஷுவல் லவ் டுடே மாதிரி. அவர் டைரக்ஷன் பண்ணலாமா இல்ல நடிக்க ஹீரோவே பண்ணலாம். டைரக்டரோட போர்ஷன்ல எப்படி bro? டைரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஓமே கடவுளுக்கு அப்புறம் நல்ல அதை விட டபுள் 2 மடங்கு நல்லா இருக்கு. காமெடி போர்ஷன்ஸ்ல எப்படி? எல்லாமே ஒர்க் அவுட் இருக்குங்க. இது ஒரு ஹோல்சம் படம் தான். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். சாங்ஸ்ல எப்படி? சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த காலேஜ் ரோல் போர்ஷன் பிடிச்சதா இல்ல இந்த எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இல்லை கிளைமேக்ஸ் கடைசி 1 hour தான் படமே. சூப்பராக இருக்கு. ஏன்னா இது டான் மாதிரி இருக்கும்ன்றாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை. அதனால காலேஜ் போர்ஷன் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது சொல்ல வர கதையே வேற. ஓவரால் ஒர்த்தன் சூப்பராக நல்லா இருந்துச்சு. நில்லு வர நான் 13 ரேட் வச்சுக்கிறேன். அந்த படம் பார்த்து மாமா நீ இது படிக்கலாட்டுக்கிறான். அவ்வளோதானே, வேற எதுவும் இல்லை. எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. படம் பார்க்கலாம். சொன்ன மாதிரி கதற விட்டாரா bro? சரி நல்லா இருக்கு. கதற விட்டாருன்னா என் ஃப்ரெண்ட் 4 இருந்து கதற போறேன், நான் படிக்க போறேன். சாங்ஸ்ல அடி bro. எல்லாம் நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப அதிகண்ணா போகலண்ணா. எல்லாம் நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருந்தது. திருந்தி வாழ்றாங்க. எந்த ரோல் bro ரொம்ப எனக்கு ரொம்ப கேட்காதீங்க தெரியல. ஆக்சுவலாக வந்து ரொம்ப காமெடியாக சூப்பராக இருந்தார் ப்ரோ. வேற லெவல் டேரக்டர். உண்மையிலே டேரக்டருக்கு ஹெட்ஸ் ஆஃப் செமையா. அதேமாதிரி ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனும் சூப்பராக அடிச்சிருந்தாப்புல. அந்த டான் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி, இந்த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாப்புல. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி. அதே மாதிரி ஜார்ஜ் மாதிரி அப்பார் கேரக்டர்லாம் வந்து பிரிச்சா இல்லை. அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக அடிச்சிருந்தார். பிடிச்ச சீனா அந்த கிளைமேக்ஸில் அவங்க அப்பா ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு அவருக்கு. அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் வந்து பாருங்கள். அந்த சீன்ஸ் ஒரு மாதிரி கண்ணு கலக்கிற மாதிரி அருமையாக இருக்கும். அது காலேஜ் ரோல் பிடிச்சதா இல்ல ஃபேமிலி ரோல் மாதிரி காலேஜ் ரோல் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அரியர் வச்சுட்டு ஏமாற்றிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு போயிடுவார். அது மாட்டிக்க கூடாதுன்ட்டு திரும்ப வந்து அரியர்ஸ் கிளியர் பண்ணுவார். அந்த ஹாஃப்லாம் சூப்பராக இருக்கும். இது டான் படம் மாதிரி தானே இருக்கு? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படி தான் ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்தை பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை. ஓகே சார். கிளைமேக்ஸ்ல எப்படி போகுது? கிளைமேக்ஸ் தான் சொல்கிறேன், ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாகவும் எடுத்துட்டாங்க, காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் கலந்த மாதிரி மிக்சடாக எடுத்துட்டாங்க. சூப்பராக எடுத்துருக்காரு டேரக்டர். ரொம்ப நல்லா இருக்கு படம். டிராகன் தான் போயிட்டு வந்தோம். நீக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. டிராகன் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சூப்பராக இருக்கு. படத்துல காமெடில எப்படி? எல்லாமே இருக்கு. எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கு. டான் மாதிரி இருக்குன்றாங்க. உங்களுக்கு டான்லாம் இல்லை ஜி. டான்லாம் சும்மா சொல்றாங்க ஜி. டான் டோட்டலாக வேற, இது டோட்டலாக வேற ஸ்டோரி. செம்மையாக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக அதுக்கு சம்மந்தமே இல்லை. டைரக்டர் மாஸ் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே காப்பாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே சஸ்பென்ஸ் வச்சு காப்பாற்றிட்டாரு. செம்மையாக இருக்கு படம். ஒரு ஸ்பெஷல் ரோல் ஒன்று அது சும்மா ஜாலிக்கு வச்சிருக்காங்க ஜி. வேற ஒன்று லவ் டுடே ஹீரோயின் வராங்க, சாண்டி வராங்க, அவ்வளோதான் ஜி. சொன்ன மாதிரி கதற விட்டாரு அவங்க. செஞ்சுட்டாரு ஜி. சூப்பராக இருந்துச்சு படம். புரியல. படம் எப்படி இருந்துச்சு? படம் செமையா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்ச எல்லாமே எனக்கு அந்த மூவியே ஃபுல்லா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஓகே நல்லா இருக்கும் வந்தேன். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு மூவி. காமெடில புரியல. காமெடி காமெடிலாம்
வேற லெவல். என்ன சொல்றது, இருக்கிற ஒரு சீனும் வந்து ஃபன்னா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போய் செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்மையா போச்சு, செகண்ட் ஹாஃபும் செம்மையா போச்சு, லாஸ்ட் சீன் தான் வேற லெவலா இருந்துச்சு. ஓவராலா உங்களுக்கு படம் வர்த்தா? வர்த்து, ரொம்ப வர்த்து. செகண்ட் டைம் போனா கூட வர்த்து, நல்லா இருந்துச்சு.